இந்தியர்களின் தொழில்துறையின் வளமான எதிர்காலத்திற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே நம்மை சார்ந்திருக்கும் தொழில்துறைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மைக்கியின் தொடர்ச்சியான முயற்சியால் முடித்திருத்தும் நிலையங்கள், நகை கடைகள், ஜவுளி ஆகிய இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு 7,500 அந்நிய தொழிலாளர்கள் தருவிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியது. இந்த தருணத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய தொழில்துறையில் சேர்ந்த வணிகர்கள் இப்போது எளிதாக கடன் நிதியுதவி பெறுவதற்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது வரலாற்றில் முதல் முறையாக மலேசிய தேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் தலைவராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். இதன் வாயிலாக மைக்கி தேசிய பொருளாதார கொள்கைகளில் நமக்கு சாதகமான அம்சங்களை பரிந்துரைக்க முடியும். மலேசிய தேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் மூலம் மைக்கி தனது உறுப்பினர்களின் நலன்களை மேலும் முன்னெடுத்து செல்ல உதவும் என மைக்கியின் 73ஆம் ஆண்டு பேராளர் மாநாட்டில் உரையாற்றிய போது டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் இவ்வாறு கூறினார்.